Hey guys, welcome to Catalyst Chemistry. We will conducting online coaching classes for NET and GATE exams through WhatsApp. If you are preparing for those exams, please follow me through the WhatsApp number. For this class, we will providing free study materials and elastic 10-year question bank with the answers and recorded videos. And every weekend we will conducting test series also. And this is our YouTube channel. If you like my videos here, please like, share and subscribe to Catalyst Chemistry. Let's start today videos. ஸோ இன் ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம வந்து கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் சிம்பிள் ஒரு டேர்ம் சிம்பிள்ஸ் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்றத பற்றி ஒரு பேசிக்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹவு டு ஐடென்டிஃபை த கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் சிம்பிள் ஃபார் எனி கான்ஃபிகரேஷன். உங்களுக்கு கொஸ்டின்ஸ் மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னா ஃபைண்ட் த கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் சிம்பிள் ஃபார் பர்டிகுலர் ஒரு கான்ஃபிகரேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் சிம்பிள் ஐடென்டிஃபை பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, ஸோ அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இது எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படின்றத ஒரு ஃபார்முலா வச்சு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரூல்ஸ் ஃபார் கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் சிம்பிள். ஓகே, ஸோ வந்து ஒரு டேர்ம் சிம்பிளை நீங்கள் டெரைவ் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் ரூல் என்னவாக இருக்கணும் அப்படின்னா த மேக்ஸிமம் ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி. நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண நீங்கள் கேல்குலேட் பண்ண அந்த டேர்மில் வந்து எந்த டேர்முக்கு வந்து மேக்ஸிமம் ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி இருக்கும் அதுதான் வந்து கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் சிம்பிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஒரு 2 டேர்ம்ஸ் இருக்குது, P3 அண்ட் P2. ஓகே, ஸோ இங்கே இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி எங்கே மேக்ஸிமமாக இருக்குன்னா P3க்கு தான் மேக்ஸிமம் ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி இருக்குது. ஸோ திஸ் இஸ் த கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் சிம்பிள். இப்போது நெக்ஸ்ட் ரூல் என்னென்னா மேக்ஸிமம் எல் வேல்யூ. சப்போஸ் இப்போ நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண 2 டேர்முக்குமே வந்து ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி வேல்யூ சேமாக இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா எல் வேல்யூஸை பார்க்கணும். 2 எல் வேல்யூஸ் 2 டேர்மில் எதுக்கான எல் வேல்யூஸ் வந்து ஹையாக இருக்கும் அதை தான் நீங்கள் கிரவுண்ட் ஸ்டேட் டேர்மாக செலக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே D3 இருக்குது, இங்கே F3 இருக்குது. D3னா இங்கே எல் வேல்யூ வந்து 2, ஃபார் Fக்கு 3. ஓகே, ஸோ த மேக்ஸிமம் எல் வேல்யூ எங்கே இருக்குன்னா Fக்கு தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் சிம்பிள். ஓகே, ஸோ மேக்ஸிமம் ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி வேல்யூ இருக்கணும், தென் மேக்ஸிமம் எல் வேல்யூ இருக்கணும். ஃபார் ஜே நெக்ஸ்ட்டு வந்து ஜேக்கு அப்படின்னா ஃபார் லெஸ் தென் ஹாஃப் ஃபீல்டுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனாக இருந்தால் ஜே வந்து எல் மைனஸ் எஸ்ன்னு இருக்கணும். ஃபார் மோர் தென் ஹாஃப் ஃபீல்டு ஆர் ஹாஃப் ஃபீல்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருந்தால் வி ஹேவ் டு ஃபாலோ ஜே ஈக்குவல் டு எல் ப்ளஸ் எஸ் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த 3 பேசிக் ரூல் டு டெரைவ் த கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் சிம்பிள் ஃபார் எனி கான்ஃபிகரேஷன். ஓகே, ஸோ 4th கொஸ்டின் என்ன கேட்பாங்க, சப்போஸ் பாசிபிள் டேர்ம் சிம்பிள்ஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ டெரைவ் த பாசிபிள் டேர்ம் சிம்பிள் ஒரு கான்ஃபிகரேஷன் கொடுத்துட்டு ஸோ இதுக்கு எதெல்லாம் வந்து பாசிபிள் டேர்ம் சிம்பிள் அப்படின்னு கொடுத்துருந்தா ஃபஸ்ட்டு ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி, அதாவது ஸ்பின் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னென்னா S1 + S2 2 S1 - S2. தென் இதே வந்து L இருந்தால் L1 + L2 2 L1 - L2. ஸோ இந்த ஃபார்முலாஸ், ஸோ இந்த 4 பேசிக் ஃபார்முலாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி எப்படி வந்து கொஷின்ஸ் சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் ப்ரீவியஸ் இயரில் ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கொஷின் வந்து என்னென்னா த டேர்ம் சிம்பிள் ஃபார் கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் நைட்ரோஜன் ஆட்டம் இஸ். இது வந்து டிசம்பர் 2011 கேட்ட CSR கொஷின். ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நைட்ரோஜனுக்கான கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் சிம்பிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இட் இஸ் அன் ஆட்டம். ஸோ நம்ம பார்த்துருக்கிறது எல்லாமே அட்டாமிக் டேர்ம் சிம்பிள்ஸ் ஓரியன்டாக தான் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ அட்டாமிக் டேர்ம் சிம்பிள்ஸ் எப்படி டெரைவ் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ நைட்ரோஜன் ஆட்டம்க்கு அட்டாமிக் நம்பர் என்னென்னா 7. ஓகே, ஃபஸ்ட்டு இதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 அண்ட் 2p3. ஸோ ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் லீஸ்ட் எது இருக்கோ அதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா டேர்ம் சிம்பிள்ஸ் ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். இங்கே P3 இருக்குது. ஓகே, ஸோ வி டேக் 3. P3 1. ஸோ டோட்டலாக +1 -1 0. ஓகே, ஸோ P3னா 3 எலக்ட்ரான்ஸ் 1 2 3. ஓகே, ஸோ இப்போ எல் வேல்யூ எவ்வளோ இருக்குது, எல் வேல்யூ = +1 0 -1. ஸோ +1 -1 அடிச்சிட்டா நம்மளுக்கு கிடைக்கிற எல் வேல்யூ எவ்வளோ 0. இப்போ எல் வேல்யூ 0 இருந்தால் டேர்ம் என்ன டேர்ம் இருக்கும் நம்மளுக்கு 0 1 2 3 SPDF. ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற டேர்ம் என்ன எஸ். ஓகே, இப்போது ஸ்பின் மல்டிப்ளிசிட்டிக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், n+1. ஸோ என்னன்றது நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான். ஸோ ஹியர் 3 unpaired electrons are present. So n+1 we get 4. Okay, so 3 + 1 4. So 4 is the spin multiplicity. Next J value க்கு இதை பார்க்கணும். So this is the half filled electronic configuration. அப்போ J = L + S.
ஸோ வேர் L ஈக்குவல் டு 0 தென் ப்ளஸ் S வந்து 3 ஸ்பின்னோட வேல்யூ எவ்வளோ 3/2 ஓகே ஸோ 3/2 அப்போ ஜேயோட வேல்யூ எவ்வளோ 3/2 ஸோ அப்போது நைட்ரோஜனுக்கு கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் சிம்பிள் என்ன நைட்ரோஜனுக்கு S4 3/2 ஸோ திஸ் இஸ் த கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் சிம்பிள் ஃபார் நைட்ரோஜன் ஸோ இப்போ கிவன் ஆப்ஷன்ஸில் ஸோ திஸ் இஸ் த கிவன் ஆப்ஷன்ஸ் ஸோ இருக்குதுன்னா ஆப்ஷன் டி ஓகே 4s3/2 ஸோ திஸ் இஸ் ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் த கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் சிம்பிள் ஃபார் வெனேடியம் 3+ அயான் இஸ் ஸோ இங்கே ஒரு வெனேடியம் 3+ அயான் இருக்குது ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இதுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிச்சி அதிலிருந்து நீங்கள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எடுக்கணும் ஸோ கிவன் என்ன வெனேடியம் 3+. ஸோ வெனேடியத்தோட அட்டாமிக் நம்பர் 23 ஸோ 3d4s ஸோ 23 நீங்கள் அப்படியே ஜஸ்ட்டு 2 3 அப்படின்னு எழுதுங்க ஓகே ஸோ 23 ஸோ +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வி ஹவ் டு ரிமூவ் 3 எலக்ட்ரான்ஸ் ஸோ 2 இங்கிருந்து ஒன்று வி கெட் d2 ஓகே ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற கான்ஃபிகரேஷன்னா d2 கான்ஃபிகரேஷன் நவ் 1 2 ஓகே ஸோ இட்ஸ் அ +2 +1 0 -1 -2 L வேல்யூ எவ்வளோ +2 +1 ஸோ டோட்டலாக வி கெட் 3 if L value equal to 3 na S P D and F so term undrathu enadhu it is a F term okay then spin multiplicity ku half plus half so spin oda value வந்து spin 1 அப்போ spin multiplicity n plus 1 na 3 நமக்கு கிடைக்குமா okay spin multiplicity 3 so அப்போ F3 then J value J it is a less than half filled configuration so L minus S L equal to 3 spin value equal to 1 நிறைய டைம் நீங்கள் என்னென்னா எஸ்ஸுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணிடுவீங்கன்னா ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி வேல்யூஸை யூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அது வராமல் பார்த்துக்குங்க ஓகே ஸோ 2 அப்போது இட்ஸ் அ ஜே வேல்யூ அப்போது வெனடி இது கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் சிம்பிள் என்ன வெனடியம் 3+க்கு ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி 3 and 2 ஸோ திஸ் இஸ் த கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் சிம்பிள் ஃபார் வெனடியம் 3+ அயன் ஸோ கிவன் ஆப்ஷன்ஸில் ஆப்ஷன் option A okay option A is the correct answer then third question the ground state term symbols for high spin d5s1 so இது ஒரு mixed electronic configuration and d5 configuration respectively so வந்து d5s1 ன்றது ஒண்ணும் d5 so இது வரைக்கும் நம்ம இது பார்த்தது இல்ல so இப்போ explain பண்றேன் எப்படின்னு okay so first d5s1 க்கு கால்குலேட் பண்ணலாம் so d5s1 so இது +2 +1 0 -1 and -2 இது வந்து 0 ஓகேவா ஸோ இது வந்து என்ன ஆயிரும் +2 -2 கேன்சல் ஆகிடும் +1 -1 கேன்சல் ஆகிடும் ரிமைனிங் இருக்கிறது 0 அப்போது எல் வேல்யூ வந்து இங்கே 0 அதே மாதிரி இங்கேயும் 0 ஓகேவா ஸோ அப்போது எல் ஈக்குவல் டு 0னா டேர்ம் வந்து என்ன இருக்கும் நம்மளுக்கு இட்ஸ் அ எஸ் டேர்ம் ஓகே நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் எத்தனை இருக்குது 1 2 3 4 5 6 ஓகே 6 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குது அப்போ n+1 we get 7 6 + 1 வந்தால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 7 spin multiplicity 7 okay so இதுக்கு கிடைச்சிருக்க term என்ன d5s1 க்கு s7 is the ground state term symbol okay then next d5 கொடுத்திருக்காங்க so 1 2 3 4 5 so +2 +1 0 -1 -2 so எல்லாமே again 0 ஆயிடும் okay so L value equal to 0 so அப்போ term வந்து s term number of unpaired electron 5 so 5 + 1 n+1 we get 6 okay so 6 is the ground state term for d5 electron configuration அப்போ ஆன்சர் என்ன s7 and s6 so given optionsல s7 and s6 so option C is the correct answer okay then fourth question the 2p3/2 is the ground state term symbol of so என்னன்னா உங்களுக்கு term symbols இங்க வந்து கொடுத்துட்டாங்க பட் இது எதுக்கான term symbol நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும் ஸோ இது ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க டேர்ம் சிம்பிள்ஸ் கொடுத்துட்டு ஸோ அது எதுக்கான டேர்ம் அப்படின்னு எதுக்கான இது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ இது பார்த்தோன்னே நீங்கள் ஆன்சர்ஸ் பண்ணலாம் எப்படின்னா ஸோ ஹைட்ரோஜன் நம்மளுக்கு தெரியும் இங்கே ஹைட்ரோஜன் வந்து 1s1 இருக்கும் ஓகேவா இட்ஸ் அ 1s1 ஸோ s ஆர்பிட்டலில் ஒரு எலக்ட்ரான் இருக்கும் அதேமாரி லித்தியம் இட்ஸ் அ 2s1 ஸோ அகெயின் இட் இஸ் அ 1 ஓகே தென் பெரிலியம் அண்ட் போரான் இது ரெண்டு மட்டும்தான் P1 and it's a P5 ஸோ இப்போ கிவன் டேர்ம் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2p3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க 2p3/2
ஜஸ்ட்டு இப்போ பி எப்படின்னா எல் வேல்யூ ஈக்குவல் டு 1 அப்படின்னு இருந்தால் தான் நம்ம பீன்ற டேர்ம் கொடுப்போம் ஓகேவா. ஸோ இது ரெண்டும் எஸ் ஆர்பிட்டலில் இருக்குது ஓகே. எஸ் ஆர்பிட்டல் இது 1s இது 2s. எஸ் ஆர்பிட்டலில் எல்லோட வேல்யூவோ 0 ஓகே. ஸோ அப்போ இது ரெண்டும் 0வாக இருக்கனால கண்டிப்பாக இது ரெண்டும் ஆன்சராக இருக்க சான்சஸ் கிடையாது ஓகேவா. ஸோ இது ஆர் இது ஓகே. இது ரெண்டும் தான் இருக்க போகுது. ஸோ போரான் வந்து 2p1. ஸோ 2p1ன்னா 1 okay. So yellow value 1, so it's a p orbital right. Then only one ஒரே ஒரு electron தான் present இருக்கு. So n plus 1 equal to 1 plus 1 2, so 2 spin multiplicity correct. But j value வரும்போது என்னன்னா it is a less than half filled, so l minus s. So l minus l ஓட value 1, s ஓட value half, so what we get half. So நம்மளுக்கு என்ன கிடைக்கும் half. பட் இட்ஸ் அ கிவன் டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு 3/2 வரணும் ஓகே. ஸோ 3/2னா இது 1/2 வந்திருக்கு. அப்போது போரான் ஆல்சோ ராங். அப்போ ஆப்ஷன் டி ஃப்ளூரின் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏன்னா ஃப்ளூரினுக்கு வரும்போது சேம் தான். ஃப்ளூரின் எப்படி இருக்கும் எலக்ட்ரானிக் 1 2 3 4 and 5 ஓகே. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இருக்கும் எல்லோட வேல்யூ 1 0 -1. ஸோ இங்கே 2 இருக்கும் 2. ஸோ இந்த கேஸ் ஆஃப் ஃப்ளூரினில் எப்படி இருக்கும் ஸோ 2 into 0 -1. So what we get 2 -1. So L ஓட வேல்யூ வந்து 1ன்னு கிடைக்கும். ஸோ அப்படின்னா இட் will be P term ஓகே. தென் S ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸ்பின் வந்து ப்ளஸ் ஆர் ஹாஃப் மைனஸ் 0 ப்ளஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப் 0 அண்ட் இட்ஸ் அ ஹாஃப் ஓகே. ஸோ L ஓட வேல்யூ 1, S ஓட வேல்யூ half. ஸோ இட்ஸ் அ மோர் தென் half filled. ஸோ J equal to L plus S. L equal to 1, S ஓட வேல்யூ half, ஸோ 3/2. ஸோ அப்போ டேர்ம் என்ன வரும் P 3/2 2 spin multiplicity. So option D is the correct answer, fluorine. Okay, thank you. If you like my video, please share and subscribe to Catalyst Chemistry. Thank you.